என் உரிமையை பறிச்சு வச்சுட்டு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றது. நீ யாருப்பா? நீ யாருப்பா? ஓ நாடாடாது? ஓ நாடா? வா வரலாறு பேசு. ஏன் நாடு பேசி நீ உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க நீனு? ஏன் நாடுங்கிறது, ஓ நாடுங்கிறது, எங்களை தேசத்துறைங்கிறது. தேசம் என்னதுரா? பரதேசி தேசம் என்னது போட்டு நீட்டுக்கு எதிராக நான் அனுப்புறேன். மாநில அரசின் சட்டத்தை மதிக்க முடியாதுன்னு சொன்னா நீ போடுற சட்டத்தை நான் என்ன மைத்துக்கு மதிக்கணும்? எத்தனை பேர் எவ்வளவு பேசியிருப்பாங்க என்கிட்ட. அவ்வளவு தாரம் இவ்வளவு தாரம், அதை கொடுக்குறோம் இதை கொடுக்கணும். கொஞ்சமாவது சரணடைஞ்சிருக்கேன். அவர் நான் சீக்கியனுக்கு நெருக்கமான உறவினேன். இந்த நண்டில இருந்து அந்த நண்டி ஆள் வரைக்கும் இடுப்புல கத்தியோட தான் சுத்திட்டு இருப்பான். குத்தி கொண்டு விட்டு போயிடுவாங்க. மை சன், நாங்க இந்திரா காந்திய கொண்டோம், இவங்க எல்லாம் சேர்ந்து அவன் மகன் ராஜீவ் காந்தியை கொண்டாங்க. அதனால எனக்கு நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு தாங்க. திடீர்னு இதனடா நம்மளை இல்ல கூட்டணி வைக்கிறது எங்க கோட்பாடு இல்லை, கொள்கை முடிவு இல்லை. கொள்கை முடிவில் நாங்க முழுக்க முழுக்க என் மக்களை நம்பிதான் இந்த இயக்கத்தை தொடங்குறோம். அப்படி பார்த்தா பெரிய கூட்டணி நான் தான். இது இப்ப உங்ககிட்ட இதை பலமுறை நான் விளக்கிட்டேன். ஆனா உங்க வாயிலாக நீங்க கேட்ட கேள்வி திருப்பி சொல்றேன். மாற்றம் வேண்டும், மாற்றம் வேணுங்கிறோம். சரி, மாற்றம் எதிலிருந்து மாற்று? அது எப்படிப்பட்ட மாற்று? எந்த கட்சி அதனுடைய அரசியல், அதனுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து மாற்று இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது 600 ஆண்டுகளாக ஆண்ட இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு பேரும் திராவிட அரசியல் கட்சிகளில் இருந்து இதன் அரசியல், இதன் ஆட்சி முறையிலிருந்து தான் மாற்று தேவைப்படும். அப்படிதான் எங்க ஐயா பேசி வந்தாங்க, மருத்துவர் ஐயா. அப்படிதான் எங்க அண்ணன் பேசி வந்தாங்க, திருமணம். அப்படிதான் எங்க அண்ணன் வைகோ பேசி வந்தாங்க. அப்படிதான் ஐயா விஜயகாந்த் பேசி வந்தாங்க. அப்படிதான் எங்க முன்னோர்கள் சீபாதித்தனார், மாப்போசி எல்லாரும் பேசி வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் திருப்பி அவங்ககிட்டே போயிட்டா அது மாற்றா இருக்காது, பெருத்த ஏமாற்றாயிரும். அப்ப கற்றறிவு மறந்து போகும், பட்டறிவு ஒருபோதும் மறக்காது. இது எங்களுக்கு பட்டறிவு. எங்க முன்னவர்கள் செய்த தவறை பின்னவர்கள் நாங்கள் ஒருபோதும் செய்திடக்கூடாதுங்கிற பட்டறிவுல ஒரு காலத்துல நாங்க அசாத்திய ஆற்றலா பெற்ற பிறகு நீங்க வேணா வாங்க, உங்களுக்கு ஒரு 2 சீட்டு கொடுப்போம். என் பையன், சித்தப்பன், பெரிய பையன், அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரு 2 சீட்டு கொடுக்குறீல்ல, அப்படியே ஒரு காலத்துல நாங்க கொடுப்போம். அப்ப நீங்க வாங்க. இப்ப நாங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் இந்திய ஒன்றிய அரசியல் கட்சி இருக்குல்ல, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இங்கே தமிழ்நாட்டு கட்சி இருக்குல்ல, திமுக, இதனோட எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்பாடு அரசியல் நட்புறவு இல்லை. அதான் உங்களுக்கு சொல்லி பல தடவை சொல்லிட்டேன். வைக்க மாட்டேன். நீங்க போட்டா போடுங்க, போலேனா போங்க. என்னை தொடர்ச்சியா கூட தோக்கடிங்க. நான் தோக்கலை, என் மக்கள் தோற்று போறாங்க. அதுல எனக்கு வலிதானே ஒழிய எனக்கு ஒன்றும் நம்ம தோற்றுட்டோம் அப்படி அந்த துவண்டு போறது. நாங்க வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிற வீரர்கள். அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் தனிச்சு தான் நிற்பேன். 2024 நான் தனிச்சு போட்டிடுவேங்கிறேன். 26 நான் தனிச்சு தான் போட்டிடுவோம்னு சொல்றேன். அப்படி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சொல்றேன். அந்த துணிவில்லை இல்லை உங்களுக்கு. மாநில சுயாட்சி என்ற தத்துவத்திற்கு இணங்க தமிழ்நாடு தான் முன்மாதிரியா செயல்படுது. அதை ஸ்டாலின் தான் வழிநடத்தி செல்றாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு தம்பிக்கு மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியலைங்கிறது தான் நீங்க இதுல இருக்கிற யதார்த்த உண்மை. மாநில சுயாட்சியில எதை இவர்களுடைய அப்பா, இவர்களுடைய தாத்தா, இவர்கள் காப்பாற்றி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி. அன்னைக்கு கல்வி என்கிட்ட இருந்துச்சு. கல்வி மாநில உரிமை, கல்வி மானுட உரிமை, அது மாநில உரிமை, ஒவ்வொரு மாநிலத்துக்குமான உரிமை. அது ஏன் பொதுப்பட்டியலுக்கு அங்க வச்சு எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி அம்மையார். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? கச்சத்தீவு என்னுடைய சொத்து, இந்திய நிலமா என் தாத்தன் சேதுபதி நிலமா? சொல்லுங்க நீங்க. என் பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்புல நீங்க அரசுடைமையாக்கி உடனே எடுத்து இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க. அது மாநில உரிமை இல்லையா? மின் உற்பத்தி விநியோகம் அவன் எடுத்துட்டு போயிட்டான், அது மாநில உரிமை இல்லையா? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்சாலைன்னு எடுத்துட்டு போயிட்டான், அது அவை உரிமை, நம்ம உரிமை இல்லையா? சொல்லுங்க நீங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். வரி எதுக்கு? மத்தியில இந்திய ஆட்சி, அதுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகாரம்? இது பல நாடுகளின் ஒன்றியம். ஐரோப்பிய யூனியன் போல, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா போல, அது யுனைடெட் கிங்டம் போல, பிரிட்டன் எப்படி யுனைடெட் கிங்டம்ங்கிறமோ அது மாதிரி இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு தேசிய இனங்களின் நிலம், அது அதிகாரம், அதுதான். அது தனித்தனி நாடுகளின் ஐக்கியம் தான் அது இந்தியா, ஒன்றியம் தான் இந்தியா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு வழி? நீ சரக்கு மற்றும் சேவை வரியில மொத்த வரியும் எடுத்துட்டு போயிடுற, என் நிலத்திற்கு எல்லா வரியும் எடுத்துட்டு போயிடுற. ஆனால் பேரிடர் காலங்களில் கூட 1000-500க்கு நான் ஒரு 500 கோடி கொடுங்க, ஒரு 1000 கொடுக்க முடியும், மண்டிட்டு பிச்சை எடுக்க வேண்டியது இருக்குது. இதான் மாநில உரிமையா? சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க, இது மாநில உரிமையா? பிறகு எல்லா அதிகாரமும் இவர் சொல்வார், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு. நாங்க எடுத்துடணும்.
சரி நான் எடுத்துடுறேன். இங்கே பீகாரி, குஜராத்தி, மார்வாடி, கன்னடா, தெலுங்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவோம், மலையாளி எல்லாரும் வாங்கிடலாம். ஆனால் நான் இதில் எந்த மாநிலத்தில் போய் நின்று வரிசை நின்று ரேஷன் பொருள் வாங்கலாம்? யாராவது சொல்லுங்க. வாங்க முடியுமான்னு சொல்லுங்க. யதார்த்த நிலை இருக்கான்னு சொல்லுங்க. காவிரி மாநில எனக்கு தண்ணி உரிமை இருக்கா இல்லையா அந்த நாட்டில்? அதை பெற்றுக் கொடுத்துருக்காங்களா? முல்லை பெரியாற்று நதி நீரை உரிமையை காப்பாற்றி வச்சிருக்காங்களா? மாநில சுயாட்சின்னு வார்த்தையில் இருக்கு. அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஏதோ ஏதோ ஒண்ணு அவர் சொல்றாரு தம்பி, இப்பதானே வர்றாரு, அதனால சொல்லுவார். 70% எனக்கு நான் கேட்கல. 7% பட்டியலிட்டு படிக்க சொல்லு. 70% ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க படிக்க ரொம்ப அதுக்குள்ள சோர்வடைஞ்சிருக்கீங்க. 7% கூட ஒண்ணு 7 படிக்க சொல்லுங்க. இந்த பாருங்க, இதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், இதை பண்ணிருக்கேன், 7 இது படிக்க சொல்லு. அப்புறம் பேசுவோம். உத்தரப்பிரதேச பகுதியில் வந்து தேர்தல் பரப்புரையில் பாஜக எம்எல்ஏ வந்துங்க சாணியை வீசி அடிச்சு அங்க உள்ள மக்கள் வந்து துரத்திட்டாங்க. அது ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு. நீட் தேர்வு விவகாரம்ங்கிறீங்கல்ல, அதே தான் சொல்றேன். நீட் தேர்வு விவகாரம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நுழைவுத் தேர்வு என்பது வேறு, இவர்கள் சொல்ற நீட்டு தேர்வு என்பது தகுதி தேர்வு. தகுதியிலே அதான் தீர்மானிக்குதுன்னா நான் எதுக்கு 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணும்? நேரடியாக நீட் சிலபஸை கொடுத்து அதையே படிக்க வச்சு என்ன அனுப்பிட வேண்டியதானே? நீங்க ஒரு கேள்வியை உங்ககிட்ட எழுப்புறேன். நான் படிக்கும்போது ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன். காமராஜர் ஐயா திறந்த பள்ளிக்கூடம் தான் என்னுடைய அரணையூர்ங்கிற இளையான்குடி தாலுகால இருந்து சிற்றூர். அதுல 5 பாடத்தை எனக்கு ஒரே ஆசிரியர் தான் நடத்தினார். ஆனா நகர்ப்புறத்துல ஆசிரியர் பணி நியமனத்தில் A கிரேட், B கிரேட், C கிரேடுங்கிறது முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். சிற்றூர்களுக்கு 3ஆம் தர தகுதி உடைய ஆசிரியர்களே தான் பணி நியமனம் செய்வாங்க. அது இன்னும் இருக்கு. நீங்க யாராவது மறுக்கிறதா இருந்தா செய்யுங்க. இன்னும் சிற்றூர்கள். ஆனால் நடுத்தரம், அதுக்கு மேற்தட்டில் இருக்கிற குடிகள் வாழ்கிற நகர்ப்புறம் அந்த மாதிரி பகுதிகளுக்கு முதல் தர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வாங்க. அங்க அவருக்கு விளையாட திடல் இருக்கும், அங்க கழிவறை இருக்கும், அங்க எல்லா வசதியும் இருக்கும். ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துவார். அங்க நகர்ப்புறங்கள்ல தனி பயிற்சி எடுத்துக்கொள்ள, அது கணக்கு சரியாகலையா படிச்சுக்கலாம், ஆங்கிலம் சரியாகலையா படிச்சுக்கலாம், அறிவியல் சரியாகலையா தனி பயிற்சியாளர் வச்சு அதை டியூட்டர் வச்சு டியூஷன் எடுத்துக்கலாம், தனி பயிற்சி எடுத்துக்கலாம். எங்களுக்கு அந்த வசதி இல்லை. நாங்கள் காலையில் தோட்டத்துக்கு போய் காய்கறி பறிச்சுட்டு மாட்டுக்கு புல் எடுத்து வச்சுட்டு படிக்க போவோம். திருப்பி மாலையில் வந்து மாடை வத்து கட்டி தண்ணி வச்சு இது பண்ணி நல்ல இரவில் நாங்கள் தெருவிளக்கில் படித்தோம். நான் தெருவிளக்கு சிமிலி விளக்கில் படித்தேன். அப்புறம் பிறநாடி தெருவிளக்கில் படித்தேன். அப்புறம் இந்த மோட்டர் பம்ப் செட் மோட்டர் கொட்டைகள் எறிகிற விளக்கில் போய் படித்தேன். கொஞ்சம் தூரம் நடந்து போய் வயக்காட்டில் உட்காந்து படித்தேன். இப்போ நானும் என்னை மாதிரி இங்கே பல கோடிக்கணக்கான கிராம இளைஞர்கள் இருக்கிறாங்க. பல லட்சம் இளைஞர்களே வைப்போம் இருக்கிறாங்க. அவர்களும் நகர்ப்புறத்தில் படிக்கல இளைஞர்கள், அவர்களும் ஒரே கல்வி தகுதியில் இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி கருதுறீங்க? நாங்கள் 2 பேரும் தகுதி தேர்வில், போட்டி தேர்வில், திறன் தேர்வில் ஒரே இடத்துல இருந்து எழுதணும் அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்னு சொல்லுங்க. எனக்கு இடுப்புக்கு கீழே கால் விளங்காது. இவர் தெனா உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடலை நல்லா உறுதி செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒரே தடத்தில் ஓடி வெற்றி கொட்ட தொடணும்னா அது எந்த மாதிரியான தர்மம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரியான தர்மம்? ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அது வார்த்தையில சமச்சீர் கல்வி திட்டம் இருக்கு, ஆனால் சமச்சீர் கல்வியா இல்லை. சமச்சீர் பாடத்திட்டம் எங்கையிலேயும் அதே புத்தகம் இருக்கு. சென்னையில அல்ல கோயம்புத்தூர்ல, ஈரோட்ல முதன்மையான நகரங்கள்ல படிக்கிற ஒரு மாணவங்கையிலேயும் அதே புத்தகம் இருக்கு. ஆனால் சிற்றூர்ல படிக்கிற இந்த பாடத்திட்டம் ஒன்னா இருக்க ஒழிய கல்வி எங்க சமச்சீரா இருக்கு, சமமா இருக்கா? எனக்கு மேற்கூரையில கூரையில் இருக்கு, அவருக்கு கட்டடமா இருக்கு, அவருக்கு கழிவறை இருக்கு, எனக்கு இல்ல. அவருக்கு முதல் தர ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, எனக்கு 3ஆம் தரத்தில் இருக்கிற ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. எப்படி சமமான கல்வி? எப்படி சமச்சீர் கல்வி ஆகுது? அது எப்படி சமமாகும் சொல்லுங்க? எப்படி சமமாகும்? பாடத்திட்டம் சமமா இருக்கு, கல்வி எங்க சமமா இருக்கு? எங்க சமமா இருக்கு? சமமா இருந்தா அரசு பள்ளியில ஏன் மூடிட்டு வர்றீங்க? அரசு பள்ளிகளை ஏன் மூடுறீங்க? கேட்டா மாணவர்களே இங்க வர்றதில்லைன்றீங்க. ஏன் மாணவர்களை வர வைக்க முடியல? ஏன் முடியல?
எல்லை தாண்டும் மீனவர்களை கைது செய்வது தொடர்ச்சியா வந்து இலங்கை அரசு தொடர்ச்சியா நிகழ்த்திட்டு இருக்கீங்க சார். நீங்கள் ஆட்சிக்கு வந்தா நெய்தல் படை அமைத்து இதெல்லாம் வந்து சரி செய்திருவோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்தா கைது செய்ய மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு தெரியும். உங்களை விட அவனுக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு. மாநில அரசு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க சொல்றீங்களே மாநில தன்னாட்சி உரிமை சொன்னீங்களா, சுயாட்சி உரிமை, அதை வாங்கி தர சொல்லுங்க அவர்கிட்ட. மாநில இல்லை எனக்கு என்ன யார் கட்டுப்படுத்து? நீ யார் முதல்ல? நீ யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு? நான் உனக்கிட்ட கை கட்டி அடிமையா நிக்கிறதுக்கா போராடி எங்க பாட்டன் செக்கில் தான் நாங்க தூக்கில் தொங்கணும். என் பாட்டன் தீரன் சின்ன தூக்கில் தொங்கணும். உன்கிட்ட கை கட்டி அவன் வாரிசுங்க நாங்க மண்டிடுறதுக்காடா? எதுக்கு? யார் நீ முதல்ல? நீ யாரு முதல்ல? நீ யாரு முதல்ல சொல்லு. என் உரிமையை பறிச்சு வச்சுட்டு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றது நீ யாருப்பா? நீ யாருப்பா? ஓ நாடாடாது? ஓ நாடா? வா வரலாறு பேசு. ஏன் நாடு? இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னது இருக்கா இல்லையா? இந்த நாடு இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நாட்டில் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ் தான் பதிவு பண்ணது இருக்குது. இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு. ஏன் அண்மையில் ஆமா ஆமா அது அம்பேத்கர் சொல்றது நான் ஏற்கிறேன்னு ஐயா ஜோதிபாஸ் சொன்னது. அண்மையில் அம்மா மம்தா பானர்ஜி இந்துக்கள் எல்லாம் தவிர எல்லாரும் வெளியில போனா தமிழர்களை தவிர நம்ம எல்லாரும் வெளியில தான் போகணும்னு பேசுனது இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வந்தவன் நான். இந்தியா என் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. பரதேசி நீ உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்க? நீனு ஏன் நாடுங்கிறது, ஓ நாடுங்கிறது, எங்களை தேசத்துறவிங்கிறது. தேசம் என்னதுரா பரதேசி? தேசம் என்னது? நாங்கள் பெருந்தன்மையினாலும் பேரன்மையினாலும் எங்கள் முன்னோர்கள் செய்த பிழையில இன்னைக்கு வந்து மண்டிட்டு கிடக்கிறோம். திரும்ப திரும்ப அது நீ எப்படி செஞ்சிருவ? இது மாநில ஏன் உரிமை? நீ யார் தலையிடுறது? நீங்க ஒரு சட்டம் போடுறீங்க நீட்டு, நான் ஒரு சட்டம் போடுறேன் 7 பேரை விடுதலை செய்யிட்டு. நான் ஒரு சட்டம் போட்டு நீட்டுக்கு எதிராக நான் அனுப்புறேன். மாநில அரசின் சட்டத்தை மதிக்க முடியாதுன்னு சொன்னா நீ போடுற சட்டத்தை நான் என்ன மையத்துக்கு மதிக்கணும்? யார் நீ முதல்ல? ஏண்டா 8 கோடி தமிழ் மக்கள் 8 கோடி மக்களால் பிரதிநிதித்துவப்பட்ட ஒரு அரசு போட்டு கொடுக்கிற சட்டத்தை நீ மதிக்க மாட்ட அப்படின்னா நீ போடுற சட்டத்தை நான் எதுக்கு மதிக்கணும்? எதுக்கு மதிக்கணும் அப்படின்னு நாங்க எழுதி கொடுத்துருக்கோமா? அடிமை சாசனம், அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறோம். அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோமா? இல்ல நீங்க பேசுற மாதிரி இந்த அதிமுக திமுக ஒரு தடவை கூட இந்த மாதிரி பேசாதுங்க, பேசாது. எத்தனை தலைவர்கள் வீட்டுல ரைடு போடுற? என் வீட்டை போடு. என்கிட்ட ஒண்ணு இல்ல. ஹிட்லர் சொல்றான்ல, இலக்க ஒன்றுமில்லாதவன்ட்ட சவால் விடாதேங்கிறான். என்கிட்ட ஒண்ணு இல்ல, நீ சவால் விடுறதுல செல்ல முடியும், நான் பயப்பட மாட்டேங்கிறேன் போய அப்படின்னு. இவன் பல லட்சம் கோடிகளை பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சு பூரா வந்து ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைத்து கிடக்கிறதுனால, நேர்மை உண்மை இருக்கிறதுனால இல்லாதனால பயந்துகிட்டு கிடக்குறீங்க. மம்தா பானர்ஜியும் பினராயி விஜயன் இப்படித்தான் மத்திய அரசுக்கு பயந்துட்டு வேலை செய்யறாங்களா? ஏன் அந்த அம்மா மட்டும் எடுத்து பேச முடியுது? சொல்லுங்க, நீங்க ஏன் எடுத்து பேச முடியுது? ஒன்னும் செய்ய முடியாது. நீ ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நாட்டின் பிரதமர் இங்க வர்றாரு நேரு, நம்ம தாத்தா காமராஜ் கை கட்டிட்டு அப்படியே பிறங்கை கட்டிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போறாரு. அப்படிலாம் பிரதமர் இன்னைக்கு ஒருத்தர் அப்படி நடந்து அவர் வாட்டுக்கு போக முடியுமா? இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, இதே மாதிரி உட்காந்துருக்காரு இப்படி பின்னாடி வச்சுட்டு. இங்க மொராஜி தேசாய், இங்க இந்திரா காந்தி 2 பேரும் இப்படி கும்பிடுறாங்க, கால் மேல கால் விட்டு. அவன் தமிழன், அதுல மான தமிழன். அப்படி ஒரு தலைவன் இன்னைக்கு போய் இருக்க முடியுமா டெல்லியில? அங்க இருக்கிற தெரிஞ்சாலே இங்க குனிஞ்சு போய் இப்படி போயிட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு கேவலம். RSS அமைப்பு நாட்டை பிளவுபடுத்தும் சக்தி, அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு மக்களவையில திருமாவளவன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்து? அதை அண்ணல் அம்பேத்கரின் குரலா தான் நான் பாக்குறேன். எங்க அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். 2வது முறையா இல்ல அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காரு? இந்து இந்து என்று நீங்க எதை வளர்க்கிறீர்களோ அதை தான் இந்த நாட்டை நாசம் செய்ய போகிறது. பார்ப்பனர் அல்லாத மக்களிடத்தில் இந்து என்கிற வன்முறை சொல்லை திணித்து இந்த நாட்டை கலவர பூமியாக்கி நாசமாக்குவார்கள். இப்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாரு. அததான் எங்க அண்ணன் பேசுறாரு. அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நாசமா இருக்கா இல்லையா? இதேதான் பகத்சிங் சொல்றாரு. இந்த RSS பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் 23 வயசுல தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இறந்துடுறாரு, அது வேற.
அந்த சின்ன வயசுலயே அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இந்த RSS பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, கருத்து இல்லை. ஆனா ஒண்ணு தோணுது, எதிர்காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் பேராபத்தாக இவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோணுகிறதுன்னு பதிவு பண்ணிட்டார். இதுக்கு பேர் தான் கால ஞானம்னு பேரு. ஒரு 100 ஆண்டு கழிச்சு என்ன நடக்குமோ அது இன்னைக்கு சொல்றதுங்கிறதா கால ஞானம்னு பேரு, கால ஞானிகள்னு பேரு. ஹைதராபாத்ல ராமானுஜர், குஜராத்ல வந்து வல்லபாய் பட்டேல், இங்க வந்து ஈசா யோகமத்துல வந்து இந்த மாதிரி உயர்ந்த சிலைகளை வைக்கிறது எந்த மாதிரி குறியீடுங்க சார்? இதனால எந்த வளர்ச்சி அடையும் நாடு? மக்கள்கிட்ட ஒரு நோய் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்கிற என்னன்னா ஒரு அச்சம் இருக்குது, அதாவது பயம் இருக்குது. அது என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட எதிர்கொள்ற உள்ள துணிவும் அந்த இதுவும் இல்லை. அப்படிப்பட்ட தத்துவங்கள் இங்க கற்பிக்கப்படலை. இங்க வந்து எல்லாம் விதி, எல்லாம் கர்மா, எல்லாம் பயன், எல்லாம் ஊழ்வினை, எல்லாம் அவன் எழுதின எழுத்து, அதுபடிதான் நடக்கும். உனக்கு விதிக்கப்பட்ட விதி, நீ ஊழ்வினை, நீ வாங்கி வந்த வரம், இப்படியே சொல்லி சொல்லி இந்த வேத இதிகாச புராணங்கள் நமக்கு கற்பித்து உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, எல்லாம் அவனின்றி ஒரு அணுவா செய்யாது, எல்லாம் அவன் தான், உனக்கு விதிக்கப்பட்டுருச்சு நீ பிச்சை எடுக்கணும்னு, உனக்கு விதிக்கப்பட்டுருச்சு நீ வந்து இப்படி தெருவு, நீ வீடின்றி நாடின்றி இப்படி அனாதி, அப்படியே பேசி பேசி இவனை ஊனப்படுத்தியாச்சு. ஒரே ஒரு வேதம் தான் சொல்லுது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடியதும்னு தமிழன் வேதம் மட்டும்தான் சொல்லுது, வேற எதுவுமே கற்பிக்கல. அதனால இந்த நில மக்கள் வந்து அப்படி குற்ற உணர்வுல வீழ்ந்து தற்சோர்வடைஞ்சு விழுந்துட்டான். அதனால அவனுக்கு சின்ன கஷ்டம்னாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பரிகாரம் கிடைக்குமா, அது சரி பண்ண முடியுமா, அப்படியே ஆயிட்டான். அதனால நீங்க இந்த சிலையெல்லாம் பெருசா வச்சா அப்படின்னு சரி சிவனுக்கு வைக்கிறீங்க, ராமானுஜருக்கு, வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு வச்சீங்க 3000 கோடியில் அவ்வளவு பெரிய சிலை? இந்தியாவின் பெருமை அடையாளம்ங்கிறது காந்தி, அம்பேத்கர் தானே. அவங்க 2 பேருக்கு வச்சா கூட சரி மனசு அறிவு போயிட்டு போகுறான்ட்டு, வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு வச்சீங்க? RSS தடை பண்ணி இருக்கும் போது அந்த இயக்கத்தின் தடையை நீக்கினார் 16 மாசத்துல. அந்த விசுவாசத்தை காட்டுறீங்க, அதுக்கு தானே வச்சிருக்கீங்க, வேற எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்க மனச்சான்ற சொல்லுங்க, இந்தியாவின் அடையாளம் காந்தியா, அம்பேத்கரா, வல்லபாய் பட்டேலா? உலகத்திலே அறிவு ஆசான், ஆக சிறந்த கல்வியாளன் உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு மனிதன் அண்ணல் அம்பேத்கர். ஒன்னு அவரை பெருமைப்படுத்திக்கணும். உலகத்துக்கு அகிம்சையை போதிச்சு காந்தி வழியில தான் நான் போராட தொடங்கினேன்னு சொன்ன நெல்சன் மண்டேலா, அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனை நீங்க பார்க்க முடியாது. எவ்வளவோ பெரிய நாடுகள் எல்லாம் காந்தியின் படம், காந்தி ஒரு முன் உதாரணம்னா சொல்றாரு. அது நமக்கு அவர் இந்த நிலத்தில் வாழ்ந்தா நமக்கு அவருக்கு நிறைய கருத்துக்கள்ல முரண்பாடு இருக்கு, உடன்பாடு இருக்கு. ஆனாலும் காந்தியை நிராகரிக்க முடியாது, காந்தியினுடைய ஈகத்தை குறை சொல்லிட முடியாது. அந்த காந்தியை விட என்ன வல்லபாய் பட்டேல் பெரிய அடையாளம் எதுக்கு வச்சீங்க? 3000 கோடி. அதே குஜராத்தில் 3வது மாடியில நெருப்பு எரிஞ்சிச்சு, பள்ளிக்கூடத்தில் 18 பிள்ளைகள் இறந்து போனாங்க. ஒருத்தர் நெருப்புல இருந்து தப்பிக்க குதிச்சு மாடியிலிருந்து தரையில் விழிச்சிட்டு போனாங்க. தீயணைக்கும் படை வீரர்கள் வந்து தண்ணியை அந்த தளத்துக்கு நேரம் நின்று அடிக்கிறதுக்கு ஏணி இல்லை, கீழே இருந்து பீச்சு அடிக்கிறாங்க. எவ்வளவு தண்ணி வீணா போகுது, மேலே ஏறி பார்க்க முடியல, நெருப்பு எரியுது, உள்ள இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு காண முடியல, தரையிலிருந்து அடிக்கிறாங்க. ஏன் ஏணி இல்லை? 30,000 வருமா, ஒரு 50,000 வருமா, ஒரு 3 லட்சம் வருமா ஏணி? 3000 கோடிக்கு அந்த நிலத்தில் வல்லபாய் பட்டேலுக்கு செலவிக்க தெரிஞ்ச உனக்கு 30,000க்கு ஏணி வாங்க தெரியலையா? நீ எதுக்கு வளர்ச்சியை பத்தி பேசுற? வெக்கமா இல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு? கேவலம். உள்ளாட்சி தேர்தல் நியாயமா நடக்காது, தமிழ்நாடு அரசு எப்ப நடந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் நியாயமா நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ஏற்கனவே 2-3 தடவை பதிவு பண்ணிருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க. கூட்டணியில இருக்கிறவங்க சில பேர் சொல்ல முடியாது, எங்களை மாதிரி தனிச்சு நிக்கிற ஆளுகள் சுழிஞ்சு சொல்லுவாங்க. வட மாநிலங்களோட ஆதிக்கம் அதிகமாக. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்லுங்க. உண்மையிலே நேர்மை உண்மையுமா நடக்குதா, நடந்திருக்கா, இல்ல நடக்குமா? சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன? நீங்க ஒரு இதழாளர், நீங்க தான் இதை பேசணும். உங்களுக்காக நான் தான் பேசணுமா? நீங்க ஏன் உண்மையா இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? அடிமைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திக்கற்றவனுக்கு திசை காட்ட தெரியாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவன், நடக்க முடியாதவனுக்கு உதவ, இதெல்லாம் அடிமைத்தனம் தான் சொல்றான். நீ எல்லாம் அடிமைதான் சொல்றான். நீ வாயற்றவனுக்காக பேசலைன்னா நீனும் அடிமை தானே. எதுக்கு நீங்க எப்படி பேசுறீங்க? அவருக்கு பேச முடியாது, வாய் ஊமை, அவருக்காக நீங்க பேசணும்ல, அது மானுட கடமை. இல்ல நான் பேச முடியாதுங்க, எனக்கு பிரச்சனைங்க, அதுதான் அடிமை நிலை. அடிமை எப்படி உருவாகிறாங்கிறது ஒரு தத்துவ கோட்பாடு இருக்கு. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகும். அப்படிதான் நம்ம அடிமையா இருக்கும். எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, நமக்கு எதுக்குப்பா இது, நம்ம வாட்டுக்கு போவோம் பாரு. எங்க போவீங்க நீங்க? எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வது என்பதை நீங்க நினைக்கிறதா எல்லா பிரச்சனைக்குமான தாய். அது பல பிரச்சனையை பிரசவித்து விட்டுரும்.
இந்தியாவிலேயே அதிக பணபலம் உள்ள பாஜக தமிழகத்தில் வெறும் 43 விழுக்காடு தான் போட்டியிடுங்க சார். ஆனா வந்து ஏழை கட்சியான உங்கள் கட்சி 63 விழுக்காடு போட்டியிடுங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறோன்னா, நீங்க எனக்கு பிஜேபியோட கேட்கறதே தப்பு. எனக்கு ஒரு உயர்ந்த கோட்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு இளவும் கிடையாது. எனக்கு வந்து சாதி மதம் தாண்டிய எனக்கு ஒன்று இருக்குது. என் மண், என் மக்கள், அவர்களுடைய நலன் எனக்கு ஆகச் சிறந்தது மனிதம்ங்கிறதான் என்னுடைய கோட்பாடு. நாங்கள் உயிர்மை நேயவாதிகள். தமிழர்கள் வந்து மனித நேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள். காக்கை குருவி எங்கள் சாதினில், கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அப்படி வாழ்ந்தவங்க நாங்க. இல்ல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு எங்க பெருந்தகை வள்ளலார் பாடுறாரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அப்படித்தான். நீங்க மயிலுக்கு போர்வையை போத்துறா, முல்லைக்கு தேர விட்டு போறா எங்க மூதாதை. அதுல என்ன தெரியுது? உயிர்மை நேயம். நாங்க உயிர்மை நேயர்கள். எல்லா உயிருக்குமான அரசியலை முன்வைக்கிறோம். நீ மதத்தை தவிர ஒரு இளவும் இல்லாதே கட்டிப்பிடிச்சு கிடக்குற. அப்புறம் அவரோட போய் என்ன ஒப்பிட்டுருங்க? மாற்று அரசியல் பேசுற கட்சிகளை உடைக்கிறது தான் வந்து திமுக அதிமுக வேலையா இருக்கு. சென்ற முறை வந்து திரு விஜயகாந்த் அவருடைய கட்சி ஒண்ணுமில்லாமல் செஞ்சு இந்த 2 கட்சி. உங்களுடைய கட்சிகளில் இருந்து சில பொறுப்பாளர்களை வந்து 2 கட்சியும் மாறி மாறி பிரிச்சுட்டே வராங்க. அதெல்லாம் இல்லை, நானே அனுப்பி திமுகவை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, பெரியவர் ரொம்ப நாளா அரசியல் இருக்கிறாரு, ஒரு பெரிய தலைவர் மகன், துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு, ரொம்ப பெரிய கட்சிங்கிறாங்க, பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்து தேர்தல் செய்றீங்க, ஆட்சிக்கே வந்துட்டீங்க. ஏன் அணியணியா இளைஞர்கள் உங்க கட்சியில் வந்து சேரல? நான் விரட்டி விட்டா 2 பேரும் வந்து உங்கள்கிட்ட வந்து சேரானே ஒழிய. அது இப்ப மார்க்கெட் அதிகமா இருக்கு என் கட்சி பிள்ளைகளுக்கு. திமுகல தம்பி விஜய் ரஜினிகாந்த் மார்க்கெட் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு இருக்கு. அது நான் என்னை எதிர்க்கிறதுக்கு அவர்களை பயன்படுத்திக்கிறேன்னு நான் தான் அனுப்புறேன்றேன். ஆனா இது வந்து இதே நிலைமை திரும்பி ஒரு நாள் மாறும். அவர்கள் வந்து விஜயகாந்தை செதுத்ததை போல, மாப்போசியை எங்க ஐயா சீபாத்தனரை வாங்கினதை போல என்னை வாங்க முடியாது. நான் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் அப்படி, நான் ஏற்றுக்கொண்டிருக்க தத்துவம் அப்படி. நிக்கிற ஆளு சாதாரண சின்ன பையன் இவங்கெல்லாம் நினைக்காதீங்க. நான் மனித புனிதன், உலக புரட்சியாளர்களில தலை சிறந்த புரட்சியாளர் கருதுகிற தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க. எங்களை வந்து அவ்வளவு சாதாரணமெல்லாம் இட போட்டு எத்தனை பேர் எவ்வளவு பேசியிருப்பாங்க என்கிட்ட. அவ்வளவு தாரம் இவ்வளவு தாரம், அதை கொடுக்குறோம் இதை கொடுக்கணும். கொஞ்சமாவது சரணடைஞ்சிருக்கேன் பத்தியில. அதெல்லாம் அது சாத்தியம் இல்லை. திமுக மலைப்பாதையில வந்து இரவு நேர போக்குவரத்து தடை விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு சார். நீதிமன்ற தடை வச்சிரு. அதுதான் இங்க இருக்கிற தம்பி எனக்கு கடிதம் இருந்தா, அது வந்து புலிகளின் காடு. அது இப்ப புலிகள் வந்து செழித்து அந்த இடத்துல வளருது வாழுதுன்னா அந்த காடு செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அது அப்ப நீங்க புலிகளே நடமாட விடாம இந்த மாதிரி அதுக்கு இது பண்றது, அதுதான் அந்த தம்பி வருத்தத்தோட அண்ணன் நீங்க வந்து பதிவு செய்யுங்கன்னு கேட்டிருந்தாரு. அப்ப நீங்க கேட்குறீங்க, அதை சொல்றேன். அரசு எதை செய்யணுமோ அதை செய்யாது. அதை வந்து அந்த இன்னோசென்ட் திவ்யா வந்து யானைகள் வழித்தடத்தை வந்து நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்கன்னு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதுல சில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில பெரியவர்கள் வந்து பெரும் பணக்காரர்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக உடனடியா அவங்கள வந்து வழக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு நீக்கி இப்ப என்ன சொல்றது காத்திருப்போர் பட்டியல வச்சுருக்கீங்க. நீங்க நேர்மையை ஒதுக்கி காத்திருக்க வைக்கிறீங்களே ஒழிய அவங்க தான் அதை சிறப்பா செயல்படுத்தினாங்க. யானை நடக்கிற பாதைகளை எல்லாம் நீங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டீங்க. அது மாதிரிதான் இது ஒவ்வொன்றும். இது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பெரும் முதலாளிகளின் வசதிக்காக இவர்கள் வந்து சட்டங்களை திட்டங்களை தீட்டிக் கொள்வார்கள். தேர்தல் நேரத்தில் அவர்கள்ட்ட 100 கோடி 200 கோடியும் பெற்றுக்கொண்டு அதை செலவு பண்ணி வெற்றி அடைவார்கள் ஒழிய அவங்க செல்வாக்கு பெற்றவர்கள் அதுக்கு பேர். இது செல்வந்தர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள். அந்த பகுதியில் அவர் ரொம்ப செல்வாக்கான ஆளு, அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு, அவரை பகிச்சுக்கிற வேணாம். இதெல்லாம் இவங்களுடைய இரவு நேரங்களில் வாகன போக்குவரத்து தடைங்கிறது சரின்றீங்களா? நீதிமன்ற உத்தரவுப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவு நீதிபதிகள் வந்து அந்த கார்டை பாக்குறாங்களா? இப்ப நீட்டு அதுக்கு தடை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இறந்த குடும்பத்துல ஒருத்தர், அதாவது அந்த பிள்ளைகளுடைய உறவினரா நீதிபதி யாராவது இருக்காங்களா இங்கே? இல்ல அவங்க பிள்ளைகள்லாம் இப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? உண்மையிலே நீட்டுங்கிறது என்னன்னு அவங்க விளக்கி பேசுவாங்களா? நீதியரசர்கள் தடைன்னு போடட்டும் நீட்டுக்கு. ஆனால் இந்த நீட்டினால வர நன்மைகளை விளக்கி ஒரு அறிக்கை, ஒரு தீர்ப்பு தர முடியுமா? ஒரு பக்கத்துக்கு நீட்டால இவ்வளவு நன்மை இருக்கு அப்படி ஏதாவது ஒரு பக்கத்துக்கு தர முடியுமா?
நீதிபதிகள்ங்கிறது வழக்கு போட்டவர்கள், அதுக்காக வாதிட்டவர்கள் எடுத்து வைக்கிற தர்க்கத்தை வச்சு தான் அவங்க தீர்ப்பு சொல்வார்கள் இல்லையே. அதனால் வர நன்மை தின்மைகளை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. வாகன போக்குவரத்து தடை செஞ்சது சரிங்கிறீங்களா இல்ல விடணும்ன்றீங்களா? விவசாயிகளுக்கு ஆதரவா விடணுங்கிறீங்களா? ஏன்னா விவசாய விளைபொருட்களை கர்நாடக பகுதியிலிருந்து தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிக்கு இந்த வழியா வருது. இல்ல, விவசாயத்தை பாதிக்க விட்டுட்டு அப்புறம் நீங்க எப்படி செய்வீங்க? விவசாயத்தை பாதிக்க விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. விவசாயியை தலைச்சுமையா தூக்கிட்டு போகணுமா அவன் விளைய வைக்கிற பொருளை? சொல்லுங்க. தடையை விளக்கணும்ன்றீங்க. ஆமா, அது தெளிவா சொல்றீங்க. அததான் சொல்றேன். நீங்க வேளாண் குடிமகன் பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை, சட்டத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்க சட்டம் போடுறதுக்கு முன்னாடி இவ்வளவு காலம் வேளாண் குடிமக்கள் வாகனத்துல காய்கறி கொண்டு போனாங்கல்ல, எத்தனை புலி பாதிக்கப்பட்டு செத்துச்சு சொல்லுங்க. என்னத்தையா சொல்லக்கூடாது. இங்க இருக்கிற நீதிபதிகள் தரையிலே கால் வைக்கிறது இல்லையே. விண்ணிலிருந்து இறக்கையோட வர தேவதூதர்கள் போலதானே கருதி கொள்றாங்க. அப்படிதானே கருதி கொள்றாங்க. அவங்க சட்டசபை தேர்தலில் இப்ப அவசர அவசரமா கொரோனா பரவிட்டு இருக்கும்போது இந்த தேர்தலை வைக்கணுமான்னு கேட்டது யாரு? நீதிபதிகள். ஏன் அதை தள்ளி வைக்க கூடாது? எதுக்காக உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க, ஏன் உடனே வைக்கல அப்படின்னு கேட்டது யாரு? இது இது எப்படி? இப்ப நான் வந்து ஒரு பொது மனிதனா நான் எப்படி நினைப்பேன்? என்ன உங்க பிரச்சனை? என்ன அப்படி செஞ்சா இப்படி சொல்றீங்க, இப்படி செஞ்சா அப்படி சொல்றீங்க. சின்ன வயசுல எங்க தாத்தா இருக்காரு பாருங்க, வீட்டுல இருப்பேன், எங்க அம்மாச்சி இருக்காரு, பொம்பளை என்ன வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற, போய் விளையாடுறா போடா, அங்க போய் கோழி குண்டு அடிச்சுக்கிற, எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டா போடா வீட்டுக்கு. எந்த முடிவெடுக்கிறதே தெரியாம எங்க அம்மாச்சி வீட்டுல இருந்து கோச்சுக்கு நடந்தே எங்க வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா கிடைச்சு, ஐயா அந்த ஆளோட இருக்க முடியாது, ஒண்ணு வீட்டுல இருந்தா விளையாட போடாங்கிறாரு, விளையாடிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போடாங்கிறாரு, நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கதை தான் இது. கேட்கற புரியுதா? குடிக்கிறது நிப்பாட்டணும், குடியிலிருந்து மக்களை மீட்கணும்னு ஒரு பொதுநல வழக்கு போடும். மதுக்கடைகளை மூட சொல்லுங்க நீதிமன்றத்தில். என்ன தீர்ப்பு தெரியுமா உங்களுக்கு? அரசின் கொள்கை முடிவு. அரசு டாஸ்மார்க் நடத்துவது, மதுவை விற்பதுன்னு கொள்கை முடிவு எடுத்திருக்கான். அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. தீர்ப்பு இருக்கு, வேணா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதே உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. எது? குடிக்கிறதுல. நீட்டு தேர்வுல படிக்க முடியாம எங்க பிள்ளைகள் சாகுது. இந்த வேதனை, இந்த வயிற்றுச்ச தாங்க முடியாம, இந்த துயரம் தாங்க முடியாம அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து நீட்டு தேர்வை ரத்து செய்ய சொல்லுங்க, வேண்டாம்னு வழக்கு போடுங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கீங்க? இல்ல நீட்டு தேர்வு இருக்கணும், நீங்க எழுத சொல்லுங்க. அரசின் கொள்கை முடிவுல குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொன்ன நீதி, பிள்ளைகள் படிக்கிறதுல தலையிடுது. இப்போ இப்படியே நம்ம பார்த்தே இருக்கோம்ல. சரிதான், பாஸ்போர்ட்டை கூட நான் வேற நாட்டுக்கு போயிடுறேன், இது நமக்கு செட் ஆகாது அப்படி சொன்னா இல்லையா? அதான் இதை போய் நீங்க எப்படி கருதுறீங்க? நீதிங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கணும். இந்த நாட்டில் கீழமை நீதிமன்றத்தில் நான் விடுதலை, உயர் நீதிமன்றத்தில் நான் விடுதலை, உச்ச நீதிமன்றத்தில் தண்டனை. கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை, விடுதலை, தண்டனை. உயர் நீதிமன்றத்தில் தண்டனை, அந்த உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை. இருக்கா இல்லையா? ஒரு வழக்குக்கு 3 நீதி எங்கேயாவது உலகத்தில் பார்த்திருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உலகம் பூரா இப்படி எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? நம்ம நாட்டில் தான் இருக்கு. ஒரே வழக்கு, ஒரு குற்றம், ஒரு வழக்கு, 3 தீர்ப்பு, 3 நீதி. கடந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கலட்டி விட்டுச்சுன்னு இல்லை. அவங்களால எப்பவுமே இந்த கட்சிகள் வந்து உள்ளாட்சி தேர்தலை வந்து தனிச்சு சந்திக்கத்தான் நினைக்கிறீங்க. அது ஒரு கவுன்சிலர் இவருக்கு கொடுத்துட்டா அவர் வந்து நாளைக்கு இப்ப நேரடி மேயர் தேர்தல் இல்லை, மறைமுக மேயர் தேர்தல் இருக்கிறதுனால இவர் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது பேரம் பேசி 1 கோடி கொடுக்கும் பாரு, அதை ஆதரிக்க முடியாது பாரு, இல்லை வேற யாரையும் போய் ஆதரிச்சிடலாம். அந்த நேரத்தில் இப்ப அதிமுக ஆதரவுல இவர் வெல்றாரு வச்சுக்கோங்களேன், திமுக 2 கோடி கொடுக்குறேன் ஆதரின்னு போய் வரல. இவரு காசு தானே, வேற என்ன கடமைக்காக எங்க கட்சியில் இருக்காங்க எல்லாரும். அந்த பயத்துல எதுக்கு நம்ம இவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கோம், நம்ம தனிச்சு நிற்போம்னு நினைக்கிறேன். இப்ப பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா பாராளுமன்றத்தில் தனிச்சு நிற்குமா, அதிமுகவோட போகுமா? அண்ணாமலை ஐயா இருக்காரு, சகோதரர் அண்ணாமலை, அவர்கிட்ட அவரே சொல்றாராமே, இப்ப நாங்க நிக்கிறோம், நான் 24 பாராளுமன்றத்தில் இணைஞ்சிருவோம் அதிமுகவோட. அப்புறம் அதை பத்தி பேசி என்ன இருக்கு? அதிமுக கூட்டணியில் இருந்தா பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றா பணத்துக்காக வேற கட்சிக்காக மாற்றி அந்த தலைவர்கள் சேர்மன் பதவிக்கு போட்டுருவாங்க, அதனாலதான் இந்த கூட்டணி கொடுக்கலன்றீங்க. எப்பவுமே அதாங்க நடக்கும். அது நடக்கும்ன்றனாலதான் இவங்க கொடுக்கல, வேற எதுக்காக கொடுக்கல? இப்ப இதை விடுங்க,
பாரதிய ஜனதா அதிமுக விடுங்க, திமுகவில் இருக்கிற இடதுசாரிகள் அல்லது அண்ணன் திருமாவளவன், அண்ணன் வைகோ, இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வெவ்வேறு இடங்களை தனிச்சு போட்டிடுறாங்க பாருங்க. ஏன்னா சீட்டு கொடுக்கப்படல. காரணம் இதுதான். அது மாதிரி அவங்க எண்ணுவாங்க, அதனாலதான் அது நடக்குது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளையோ அல்லது மதிமுகவையோ அல்லது இடதுசாரி கட்சிகளையோ இஸ்லாமிய கட்சிகளை இப்படி திமுக புறந்தள்ளுமானா தள்ள முடியாது, தள்ளாது. இது தொடர்ச்சியா நடக்கிறது தானே. சார், ஏழைகளுக்காக உழைக்கும் எங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டாம், நாங்கள் எந்த விதக்கும் அஞ்ச மாட்டோம் சொல்லி பாஜக தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை. ஏழைகளுக்காக உழைக்கிறாங்க, எங்களை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டாம், நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம். ஏழைகளுக்காக என்ன உழைக்கிறாங்க, என்ன உழைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஏழைகளுக்காக என்ன உழைக்கிறாங்க? இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து ஏன் எங்களை ஏழையா வச்சிருக்கீங்க? ஏழைகள் நாங்க உழைக்கிறோமா, எங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏழைகள் நாங்க உழைக்கிறோமா, நீங்க எங்களுக்காக என்ன உழைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு காலம் உழைச்சு நாங்க இன்னும் ஏழையாவே இருக்கோம், அப்ப உழைப்பு சரியா இல்லையா? எந்த ஓரத்துல எங்கிட்டு போய் நின்று உழைக்கிறீங்க எங்களுக்காக? வாங்க எங்க நிலத்துல ஒரு தடவை உழைங்கல. நீங்க போட்ட 100 நாள் நீங்க வச்சிருக்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு ஆள் வரல. கொஞ்சம் பிஜேபிக்காரங்க நீங்க ஏழைக்காக உழைக்கிற ஐயா அண்ணாமலை எல்லாம் எங்க நிலத்துல வந்து கொஞ்சம் உழைங்கல. வாங்க போவோம், எங்க ஊர் அரணையூருக்கு எங்க அம்மாவுக்கு கருதுட்டு இருக்குங்களே. ஒரு ஏக்கரை 7 நாள்ல அறுத்ததெல்லாம் வரலாறுல பார்த்திருக்கீங்களா? 7 நாள். எங்க அம்மா 7 நாள் ஒரு வயல இருக்கிறா, ஆள் இல்ல. அன்னைக்கு 2-3 ஏக்கரை ஒரே நாள் அறுத்து நாங்க அடிச்சோம். இன்னைக்கு 7 நாள்ல இருக்கிறோம். கேட்டா 100 நாள் தான், 100 நாள் வேலை திட்டம். சொந்த எங்க அத்தை மக, சின்னம்மா மக, எங்க அண்ணி, எங்க தங்கச்சி எல்லாம் வாங்க, அம்மாச்சி இதா இருக்கு, அப்பத்தா இதா இருக்கு, அறுப்பம்னு போனா கூட அங்க போனா அது இந்த விவசாய படத்துல பிரமாம எடுத்துக்க அப்படி மணிகண்டன். அங்க போனீங்கன்னா ஐயோ அது எப்படிங்க எங்க 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு அரசு காசு கொடுக்குது, நீங்க எதுக்கு அந்த வேலைக்கு போறீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. வேலை இருக்கு அங்கெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு தான் அங்க அனுப்பினா ஏன் வேலை போயிடும், காலியா போயிடும், நீங்க போங்க அப்படின்னு அதெல்லாம் நடக்குது. இது ஏழைக்கு உழைக்கிறேன்னு சொல்றதான். ஏழ்மையை ஒழிப்போம், அதுக்கு என்ன பண்ணணும்? ஏழைகளை எல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். அதிமுக எப்போதுமே ஏழைகளுக்காக கொடுக்கிற கட்சி, திமுக ஏழைகள் இருந்து எடுக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திருப்பூர்ல ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆட்சி முறையில் என்னங்க சார் மாற்றம்? ஒரு மாற்றம் இல்லை. இங்க கொடியில் அண்ணா இருப்பாரு, அங்க இருக்க மாட்டாரு. 2 பேருக்கும் ஒரே கொள்கை, கொள்கை. கை கொல்லும் அளவு கொல்வது. இது நான் சின்ன கையா இருக்கு, இது ஒரு 2000 பேர் சேர்ந்து கை கொள்ளும் அளவு சுருட்டுறது, அதான் கொள்கை. இங்கேயும் திருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் ஊழல், அங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் கொலை, அங்கேயும் கொலை, இங்கேயும் மணல் திருட்டு, அங்கேயும் மணல் திருட்டு, இங்கேயும் எம் சாண்டு, அங்கேயும் எம் சாண்டு, இங்கேயும் டாஸ்மார்க்கு, அங்கேயும் டாஸ்மார்க்கு. இது 2ல தான் இந்த கட்சி 2 பாசமா இருக்கு. வேற எதுல இருக்கு? நீங்களே சொல்லுங்க ஒரு மாற்று. சரி, அதே மாதிரி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மாற்று. காங்கிரஸ் பிஜேபி பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நாட் அ பாலிசி சேஞ்ச். அதே தான் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதை பேசி என்ன பயன் இருக்கு? நீங்களே சொல்லுங்க ஒரு மாற்றுங்க அப்படின்னு. முன்னாடி என் தம்பியை சொல்லுவாங்க, அப்பா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, கருணாநிதி. அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் அது திமுக ஆட்சி, அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது அதிமுக ஆட்சி. இதுதான் 2 கட்சிக்கு மாற்று. ஒன்றும் கிடையாது, கொள்கையில ஒரு மாறுதலும் கிடையாது. வேற ஏதாவது? வடமாநிலத்தை சேர்ந்த தோமர் அப்படிங்கிற ஒரு 71வது வார்டுல கோயம்புத்தூர்ல நிற்கிறாரு சார். நீங்க வந்து வடமாநிலத்தினோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே வருது, இவங்களால வந்து இந்த நாட்டினுடைய இதுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு சொல்றது வந்து பயப்படுறது வந்து நிஜமாகிற மாதிரி பஞ்சாபை சேர்ந்த தோமர் அப்படிங்கிறவர் கோவை மாநகராட்சியில் 71வது வார்டுல போட்டியிடுறாங்க. இது எந்த மாதிரியோட சூழ்நிலையை கொண்டு போகுது? இது வந்து ஒருத்தர் போறது இல்லை. ராஜேஷ் ஜெயினோட திமுக சார்பில் போட்டிடுறாரு அங்க சென்னையில. அதுக்கு இந்தியிலே சுருட்டி அடிச்சு இவங்க ஓட்டு கேட்கறாங்க. அது வேற. என்ன சொல்றோம்னா, அரிதிலும் அரிதா ஒருத்தர் 2 பேர் நிக்கிறாங்கிறது விபத்து. அதையே விதியாக்க நினைக்கிறது பேராபத்து. இப்ப நமக்கு இருக்கிறது என்னன்னா, நம்ம உழைப்பிலிருந்து வெளியேறிட்டதுனால நீங்க கேட்கறதுக்காக சொல்ற, நம்ம வந்து தச்சு வேலை, கொத்தனார் வேலை, இந்த காடுகளில் வேலை செய்யறது, இந்த மாதிரி அத்தியாவசிய பணிகளிலிருந்து நம்ம கூச்சப்பட்டு வெளியேறிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டம் இப்படி போயிடுது. அப்புறம் இந்த வேலையை தாய் நிலத்துல சொந்த நிலத்தில் செய்யற வெக்கப்பட்டு அந்நிய நாட்டுக்கு வேலைக்கு போயிடுது. இங்கே டீ கிளாஸ் கழுவுறது அவமானம் நினைக்கிறேன். நம்ம துபாய் அரபு நாடுகளில் போய் கக்கூஸ் கழுவுறோம். கண்ணுக்கு தெரியாம அந்த கர்மத்தை செய்வோம்னு நினைக்கிறோம்.
இங்கே ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்ங்கிறது நம்ம அந்த வெம்பொழுதில் சுடுமணலில் அரேபிய நாடுகளில் போய் நம்ம ஒட்டகம் மேய்க்கிறோம். இப்போ இங்கேருந்து அங்கே வெளியில் போகிற நம்மங்கிறனால இந்த இடம் காலியாக இருக்குது. இது நிறைவு செய்ய தேவைப்படுது. சென்ட்ரிங் போட அல்லது வீடு கட்ட இல்லை தச்சு வேலை பார்க்க இல்லை ஒரு கொத்தனை இதுக்கு ஆள் தேவைப்படுது. அப்போ அதுக்கு என்னன்னா தானாக வட இந்தியர்கள் வந்து இங்கே வந்து அதை நிறைச்சிடுறாங்க. முன்னாடி 1.5 கோடி பேர் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சது 2 கோடி பேர் வந்திருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருது இந்த அரசு. வாழலாம் ஓட்டுரிமை உன் தாய் நிலத்தெல்லாம் எடுத்துக்கணும் இங்கே இல்லைன்னு அப்படி சட்டம் இல்லை. குடும்ப அட்டையும் கிடையாதுன்னு சொல்லுது. குடும்ப அட்டையும் கொடுத்துருது. அதுக்கு தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வருது. அப்படி வரும்போது என் நிலம் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்கிரமிக்கப்படும். இப்போ எல்லா கடைகள்லையும் இந்தியில விலைப்பட்டியல் இந்தியில பெயர் பலகை எழுதுவது. ஏன்னா அவனுக்கு வசதியா இருக்கணும். அவனோட பேசுறதுக்கு எங்காவது தராபுரான்னு பானி கராகே நோராகரன்னு எதையோ இங்கிலீஷ் ஹிந்தியில பேசிட்டுக்கானே இவளுடைய தாய்மொழியை மறந்துட்டு அவன் நம்மளோட பேசுறதுக்கு தமிழ் கத்துக்கிறது இல்லை. இப்பவே திருப்பூர்ல வட இந்தியா நம்மளை அடிக்கிறானா இல்லையா? இன்னும் 10 ஆண்டு கழிச்சு என்ன செய்வான்? ஈழத்துல சிங்களம் நம்மளை அடிச்சு ஆக்கிரமிச்சு விரட்டினா இங்க அகதியா நிக்கிறதுக்காக ஒரு நிலம் இருந்தது. இங்க இருந்து விரட்டினா எங்க போவீங்க? ஒரு கணிக்கணும்ல, ஒரு தொலைநோக்கு தானே. இது என்னவா ஆகும்? தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பாலை இன்னைக்கு விற்பது போல ஒரு நாள் போத்தல் அடைச்சு தண்ணீரை விற்பாங்கிறாரு. அப்ப நம்ம பிறக்கல. அப்பவே அவர் சொல்லிட்டாருன்னா அது ஒரு கால கணிப்பு. இப்படிதான் இருக்கும்டாரு. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் ஒரு காலம் வீடு கட்டி வாழ்வார்கள். அதான் அடுக்க இன்னைக்கு பிளாட்ஸ். விளைநிலங்களை மக்கள் கூறு போட்டு வீட்டு மனைகளாக விற்பார்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்படிதான் நடக்குது. அப்ப அதெல்லாம் இதுதான் நடக்கும்னு அதை தான் நானும் சொல்றேன். இதான் நடக்கும். ஒரு நாள் அடிச்சு வரட்டுவான். அவனுக்கு ஓட்டுரிமை வரும். நாங்க கவுண்டர் பெரிய சாதி, நாங்க படையாச்சி பெரிய சாதி, நாங்க தேவர் பெரிய சாதி நம்ம பேசிட்டு இருப்போம். அவன் நம்ம எல்லாரையும் விட அதிக எண்ணிக்கையில் இருந்து அவன் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் தீர்மானிப்பான். அப்ப நான் அடிமையாயிருவேன். அடிச்சு வரட்டுவான். அதனாலதான் இந்த பேராபத்தை உணர்ந்து தடுங்கிறான். இப்ப ஒருத்தர் சொல்றீங்க தோமர்னு ஒருத்தர் நிக்கிறது, அது விபத்து. இப்ப மகாராஷ்டிரா கூட நம்ம பிள்ளைங்க ஒருத்தர் 2 பேர் கவுன்சிலர் நிக்கிறாங்க. அது விபத்துல நடக்குது. ஆனா அதையே விதியாக்க நினைப்பது எப்படி இருக்கு? ஹிஜாப் விவகாரத்தில் வந்து நாடு முழுவதும் அரங்கேற்றதுக்காக இவர்கள் ரொம்ப துடிச்சுட்டு இருக்காங்க. இதே நிலை வந்து தமிழகத்தில் தலை தூக்கினா அதை வந்து நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ளும்? தலை எடுக்காது. தலை எடுக்காத அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நாங்க இருக்கோம். கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் அதில் அவ்வளவு தூரம்லாம் நடக்காது. ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இருக்கும்போது வேணா அந்த சின்னதா அந்த பிசுறுகள் எழலாமே ஒழிய நாங்க அதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் இதெல்லாம் சகித்து கொண்டு இதே நீங்க வந்து மருதா அணிந்து பெண்கள் வரக்கூடாது, மத அடையாளத்தோட வரக்கூடாதுங்கிறீங்களா? நீ பூணூர் அணிஞ்சு மத அடையாளத்தோட தானே வர்ற. அதான் சட்டைக்கு உள்ளே இருக்குன்னு பேசுறாங்க. அப்ப நான் சட்டைக்கு மேல பருதா போட்டதான் பிரச்சனையா? சரி, சீக்கியம் வந்து மத அடையாளத்தோட பள்ளி கல்லூரிக்கு வரான், ராணுவத்துக்கே வரான், பாராளுமன்றத்துக்குள்ளே வரான். ஒரு தடவை சொல்லி பாரு, மத அடையாளம் இல்லாம நீ கல்லூரிக்கு வா பள்ளிக்கு வான்னு சொல்லி பாரு ஒரு தடவை. நீங்க பெரிய வீரர்கள் தானே, நீங்க பெரிய ஆளுக தானே, நீங்க தான் பெரிய ஆளுகளை. ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். ஒரு டர்பனையும் தாடியும் ஒழிச்சிட்டு மத அடையாளம் இல்லாம உள்ள வா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு தடவை சொல்லி பாருங்க. கொண்டே வருவான். நான் சீக்கியனுக்கு நெருக்கமான உறவினேன். இந்த நண்டில இருந்து அந்த நண்டி ஆள் வரைக்கும் இடுப்புல கத்தியோட தான் சுத்தி இருப்பான். குத்தி கொண்டு விட்டு போயிடுவாங்க. நீ அங்க பேசிட்டு முடியாது. நீ ஏன் சொல்ல இந்த பரதாவை சொல்ற மாதிரி இங்க ஒரு தடவை சொல்லி பாரு. இவனாவது 25 கோடி இந்தியா முழுமைக்கு இருக்கான். அவன் மொத்தமாவே 4-5 கோடி தான் இருக்கான். சொல்லி பாரு ஒரு தடவை. இந்தியாவா இருக்குமான்னு பாப்போம். அவன் நம்மள மாதிரி எல்லாம் அவன் என்னை ரொம்ப பிடிச்சது காரணம் அதுதான். அது வந்து சிம்ரன் சிங் மான் வந்து பொற்கோயிலுக்குள்ள டெல்லியில பேச விட மாட்டேன்னுட்டான். வாயை பற்றி தூக்கி போய் காரில் எடுத்து நீ வேணா பொற்கோயிலுக்குள்ள அங்கே டெல்லியில் ஒரு கோயில் இருக்கு, சின்ன கோயில், அங்கே வச்சு வேணா பேசிக்கிட்டான். அங்கே போகும்போது எனக்கு இவனை பிடிக்கும், மை சன். நாங்கள் இந்திரா காந்தியை கொண்டோம், இவங்க எல்லாம் சேர்ந்து அவன் மகன் ராஜீவ் காந்தியை கொண்டாங்க. அதனால எனக்கு நாங்கெல்லாம் ஒன்றுன்னு திடீர்னு இதெல்லாம் நம்மளை ஏற்கனவே பாஸ்போர்ட் கீஸ்போர்ட்லாம் வச்சுக்கிட்டு எங்கேயும் விட மாட்டேங்கிறான், இதை வேற பண்ணி விடுறாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொற்கோயிலுக்குள்ள இவங்க போய் புல் ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு தான் போட்டான். அவன் நம்மள மாதிரி தன்மானம் இழந்துலாம் இல்லை, பெரிய மானஸ்தங்க, மாபெரும் வீரங்க. இவங்க பேசிப்பாரு ஒரு தடவை, பேசிப்பாரு. சீக்கியம் ஒரு தடவை சொல்லிப்பாரு. அந்த காலம் வர்ற வரைக்கும் நான் காத்துப்பில் நான் வைப்பேன், பேச வைப்பேன். திரும்ப திரும்ப ஒரு தடவை பேசிப்பாரு. ஒரு அடிப்படை கேள்விதானுங்க. நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற, யாருக்கு செய்யற? இஸ்லாமிய கிறிஸ்தவனுக்கு தானே. அவன் வாங்கி சாப்பிட்டு காசு கொடுத்தா தானே ஒரு நாடு வசதியா இருக்குது. அதிகமா அந்நிய செலவாணி எந்த ஏற்றுமதியில சம்பாதிக்கிற? மாட்டுக்கறி ஏற்றுமதியில். அது யாருக்கு அனுப்புற?
வேணாம்னு சொல்லு. கிறிஸ்தவ இஸ்லாமியரை பிடிக்கல, அவன் நாட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஒரு தடவை சொல்லு. உன்னை விழுந்து கும்பிடுறோம். சாமி நீ ரொம்ப மானத்தேன்னு சொல்லு பாப்பா. அதனால இது ஒரு வெட்டி பேச்சு, இது தேவையற்றது. ஆரம்பிங்க. வேணாம்னு சொல்லு. கிறிஸ்தவ இஸ்லாமியரை பிடிக்கல, அவன் நாட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். ஒரு தடவை சொல்லு. உன்னை விழுந்து கும்பிடுறோம். சாமி நீ ரொம்ப மானத்தேன்னு சொல்லு பாப்பா. அதனால இது ஒரு வெட்டி பேச்சு, இது தேவையற்றது. ஆரம்பிங்க.